إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஆகச் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் நமக்கு காட்டித்தரப்பட்ட வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தரம் தாழ்ந்த காரியங்கள் நம்முடைய மார்க்க விடயத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட காரியங்கள் என்றும் அவ்வாறு நம்முடைய இஸ்லாமிய மார்க்க விடயத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடான விடயமும் நிச்சயமாக நரகத்திலே இட்டுக்கொண்டு செல்லும் என்ற எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை இந்த இடத்திலே ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகச்சிறந்த கிருபையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகச்சிறந்த அருட்கொடையை ஒவ்வொரு ஆண்டு காலமும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அருட்கொடைகளில் ஆகச்சிறந்த உயர்ந்த ஒரு அருட்கொடை தான் இந்த ரமலான் மாதம். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே கடைசி ஒற்றைப்படை கடைசி 10 நாட்களை அடைந்து கொள்வதென்பது அல்லாஹ் நம் மீது இறக்கி அருளிய மிகச்சிறந்த வாய்ப்புகளும் மிகச்சிறந்த பரக்கத்தும். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட இந்த கடைசி ஒற்றைப்படை இரவுகளில்தான், கடைசி 10 நாட்களில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றைப்படை இரவுகளை நமக்கு அறிவித்து தருகிறான். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு தினம்தான் நிச்சயமாக 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஒரு மனிதன் 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் எத்தகைய நன்மைகளை அடைந்து கொள்வானோ அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த நன்மையை ஒரே இரவிலே அடைந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த பாக்கியத்தையும் வாய்ப்பினையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவிலே கொடுக்கிறான். அந்த லைலத்துல் கத்ரானது 27 மட்டும்தான் என்பதாக அல்லாஹுடைய தூதருக்கே தெரியாத உண்மையை சில மக்கள் அறிந்து கொண்டு அதை பின்பற்றுகிறார்கள். உண்மையில் அதுவல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், அந்த லைலத்துல் கத்ர் இரவானது கடைசி 10 தினங்களில் தான் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கிறது என்று. ஆகையால் முதல் ஒற்றைப்படை இரவாகிய இன்றைய தினம் கூட அத்தகைய 1000 மாதங்கள் விட நன்மையை கொடுக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். அதை உணர்ந்து கொண்டு
இந்த முழு இரவும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அத்தகைய லைலத்துல் கத்ருடைய முழு நன்மைகளையும் நாம் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மிகச்சிறந்த நல்ல நோக்கத்தில்தான் இங்கு அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் இத்தகைய இரவிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலிகள் இருக்கிறது. அது பயான் கேட்பதில் கூட அல்லாஹுடைய மிகச்சிறந்த நன்மை இருக்குது. பயான் தானே, இதில் என்ன நன்மைகளை கேட்டுவிட முடியும் என்று நினைக்கலாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே அவனுடைய சபையிலே பேசக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், வானவர்கள் நம்மை பொடி சூழ்ந்து நிற்கிறார்கள், அவர்களுடைய சிறகுகளை கொண்டு நம்மை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுடைய அருளும் அவனுடைய வளமும் முழுமையாக இந்த சபைக்கு இறங்கட்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆகையால் இன்றைய இரவிலே நாம் செய்யக்கூடிய அத்தகைய நன்மைக்கும் நன்மையான காரியத்திற்கும் படைத்த வல்லோன் மிகச்சிறந்த கூலிகளை வழங்க தயாராக இருக்கிறான். ஆகையால் இத்தகைய இரவை சகோதரர்களும் சகோதரிகளும் அழகான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமாக வீண் பேச்சுகளிலே விளையாட்டுகளிலே ஈடுபடாமல் இந்த இரவிலே நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய கூலிகளை எண்ணி அந்த அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக இருங்கள் என்று அறிவுறுத்தியவனாக நம்முடைய உரைக்குள் சொல்லலாம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய உரை என்பது புதிதாக நம்மிடத்தில் பேசக்கூடிய, இதற்கு முன்னால் புதிதாக பேசிய உரை கிடையாது, புதிதாக எந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயமும் கிடையாது. இதற்கு முன்னால் எத்தனையோ விதமான பயான்களிலே கேட்டிருக்கிறோம். பல ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் இது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப இத்தகைய விடயத்தை நம்மிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று சொன்னால், நாம் அதை விளங்கி இருக்கின்றோம், ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் உணரவில்லை என்பதால் தான் இத்தகைய விடயத்தை அடிப்படையாக நம்மிடத்தில் உணர செய்ய வேண்டிய, அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே கடைசி பத்துகளிலே உணர வேண்டிய அவசியமும் தேவையும் நம்மிடத்தில் இருக்கிறது. அத்தகைய விடயம்தான் நம் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கக்கூடிய நம்முடைய மரணம். மரணம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தவிர்க்காதவர்கள் யாரும் அல்ல. அனைவரும் நிச்சயமாக மரணத்தை அடைந்து கொள்ள போகிறோம் என்பதை அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கிறோம். உலகத்தில் எல்லா விடயத்திற்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் கூட எனக்கு பிடித்த அதே உணவை இன்னொருவருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல இயலாது. எனக்கு ஒரு உணவு பிடிக்கும், அந்த உணவு தான் உனக்கும் பிடிக்கும் என்று கட்டாயப்படுத்த இயலாது. உங்களுக்கு வேறு விதமான உணவு பிடிக்கும், இந்த உணவு பிடிக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உடையை எடுத்துக்கொண்டால் கூட இது எனக்கு பிடித்தமான உடை, இது உனக்கு பிடித்தமான உடை என்று பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்படி உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாத எந்த ஒரு விடயத்தையும் சொல்ல இயலாது. அந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த புத்தகமாக ஒரு புத்தகத்தை எழுதி வைத்தாலும் கூட அடுத்த நூற்றாண்டிலே ஒரு தலைமுறை, ஒரு இளைஞன் அதை படிக்கிறான் என்று சொன்னால் பல்வேறு விதமான குற்றங்களை அதில் எடுத்து நிரூபிப்பான். ரொம்ப அபத்தமாக இருக்குது, இதுவெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமா, இதுவெல்லாம் ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா என்பதாக பல்வேறு விதமான விமர்சனங்களை வைப்பான். அது இயல்புதானே. உதாரணத்திற்கு இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் இருக்குதா இல்லையா? 1950 அதை எழுதினார்கள். அம்பேத்கர் அதை தொகுத்தார். ஒரே ஒரு இடத்துல தொகுக்கப்பட்டது கிடையாது. 2-3 ஆண்டுகள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு மத்தியில் தொகுக்கப்பட்டது தான்.
எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்தார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு உலகத்தின் ஆகச்சிறந்த சாம்ராஜ்யமாக சோவியத் ரஷ்யா இருந்தது, அமெரிக்கா இருந்தது. இந்த அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான் போன்ற பல்வேறு ஆதிக்க நாடுகள் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் எடுத்துதான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை வகுத்தார்கள். அதனால இது ஆகச்சிறந்த ஒரு சட்டம். இந்தியாவை புதிதாக நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம். அதனால உலகத்தின் ஆகச்சிறந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம கடைபிடித்தால் தான் நம்முடைய நாட்டை சரியாக கொண்டு போக முடியும் என்ற அடிப்படையில் சட்டத்தை தொகுத்தார்கள், அதை வரையறுத்தார்கள். ஆனா அதற்கு பின்னால் நடந்தது என்னன்னு கேட்டா, பல்வேறு விதமான சட்ட திருத்தங்கள் தான் அதுல வந்தது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு அரசியலமைப்பு சாசன சட்டத்தை வகுத்துக் கொண்டே வந்தார்கள், சாசன திருத்த சட்டத்தை வகுத்துக் கொண்டே வந்தார்கள். இன்றைக்கு நிலைமையில பார்த்தோம்னு சொன்னா, 1950 இருந்த அரசியலமைப்பு சாசன சட்டமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சாசன சட்டமும் ஒன்றாக கேட்டா கிட்டத்தட்ட 90% மாறி போய் இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆகச்சிறந்ததாக பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்பதாக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகத்துடைய இயல்பு. ஒரு காலகட்டத்தில் சிறந்ததாக தோன்றக்கூடிய எந்த ஒரு விடயமும் இன்னொரு காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது ரொம்ப அபத்தமாக நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்பதாகத்தான் மக்கள் கருதுவார்கள். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், நிச்சயமாக இது உண்மை என்று நம்புகிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த மரணத்தை பற்றி தான். பல கடவுள் கொள்கை கொண்ட மனிதனும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வான், முக்கடவுள் கொள்கை கொண்ட மனிதனும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வான். ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய நாமும் இதை உறுதியாக நம்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் கடவுளே இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய மனிதன் கூட இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக மரணம் என்று இருக்கு, ஆனால் மரணத்துக்கு பின்னால வாழ்க்கை இல்லை என்பதைத்தான் அவருடைய ஆணித்தரமாக வாதமாக இருக்குமே ஒழிய மரணிக்கவே மாட்டோம் எந்த நாத்திகவாதியும் சொல்ல மாட்டான். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த ஒரு விடயம் என்று கேட்டா இந்த மரணம் மட்டும்தான். அந்த மரணத்தை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுத்தம் திருத்தமாக இந்த மரணத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாஹிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக மரணத்தை சந்தித்தே தருவான். பிறப்பு என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். பிறக்காம உலகத்தில் மனிதன் வந்திருக்க முடியாது, ஜனனம் இருக்கும். அப்ப ஜனனம் இருந்தது என்று சொன்னா நிச்சயமாக மரணம் இருக்கும். ஜனனமே இல்லாத ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் மரணம் இல்லையே ஒழிய உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வாழ்நாள் மாறுபடுமே ஒழிய சில ஆண்டுகள், சில நாட்களோ சில மாதங்களோ சில ஆண்டுகளோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபடுமே ஒழிய மரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகத்தில் சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படி உறுதியாக நிச்சயமாக நாம் அடையக்கூடிய இந்த மரணத்தை அத்தனை மக்களும் விரும்புகிறோமா என்ற கேள்வி இருக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக சில மக்கள் உண்மையிலேயே மறுப்பார்கள். ஆமா, நான் விரும்பல, இன்னும் எனக்கு ரொம்ப தேவைகள் இருக்குது, இன்னும் எனக்கான தேவைகளும் ஆசைகளும் எனக்கான கடமைகளும் இருக்கு என்று விரும்புவாங்க. சில மக்கள் நிச்சயமாக ஆமாம், ஒரு நாள் மரணிக்கை சந்திக்க போறோம், அதை இன்னைக்கு செஞ்சா என்ன நாளைக்கு செஞ்சா என்ன என்று மரணத்தை விரும்பக்கூடியவர்களும் உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அதற்கான ஏற்பாடுகளை உலகத்திலே தயார் செய்து வைத்து விட்டோமா என்பதுதான் நம்முடைய ஆகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய சமயத்தில் யஹ்ஸபு அன்னமாலஹு அஹ்லதா, நிச்சயமாக அவனுடைய செல்வம் இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்யும் என்பதாக அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான் என்பதாக திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். மரணத்தை விரும்புகிறோம் என்று வாயால சொல்லக்கூடிய மக்கள் கூட உள்ளத்தளவிலே என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நாள் வாழலாமே,
நமக்கென்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கத்தானே செய்யுது என்று சில மக்கள் விரும்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த மக்கள் எல்லாம் என்ன பொதுவாக விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் காசு பணத்தை செல்வத்தை அதிகமாக சம்பாதித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே நிலைத்து நிரந்தரமாக நம்மை வாழ செய்யும் என்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே செல்வம் ஒரு மனிதனுடைய மரணத்தை தள்ளி போடும் என்று சொன்னால், உலகத்தின் எத்தனையோ விதமான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் செஞ்சாங்க. அண்டையிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதித்து ஆக பெரும் செல்வந்தர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தன்னுடைய மரணத்தை என்றாவது தள்ளி போட முடிந்ததா, அல்லது ஒரு நாளாவது மரணத்தை நீட்டிக்க முடிந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அத்தனை மக்களுடைய பதிலாகவும் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், மைக்கேல் ஜாக்சன் என்று ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விடயம்தான். அவருடைய புகழுக்கும் அவருடைய செல்வத்திற்கும் ஈடாக எந்த மனிதனையும் சொல்ல இயலாது. உலகத்தில் அத்தனை மக்களும் அவருடைய புகழை அறிந்திருந்தார்கள். அவருக்கு ஆகப்பெரிய செல்வம் இருந்தது. அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, என்னுடைய மரணத்தை இன்னும் நீட்டிக்கணும், அதனால எனக்கு ஏதாவது சின்ன ஒரு வியாதி வந்துட்டா கூட, சின்ன ஒரு பிரச்சனை உடம்புல வந்துட்டா கூட உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய மருத்துவ கூட்டத்தையே தன்னோடு வைத்துக் கொண்டார். எங்கே போனாலும் அந்த மருத்துவ கூட்டத்தோடு தான் அவர் தெரியக்கூடியவராக இருந்தார். வீடுகளில் தங்கியிருந்தா கூட அந்த கூட்டம் தன்னோடு இருக்கணும். சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில கூட நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது என்பதாக அவர் விளங்கியிருந்தார். அதனால கூட்டத்தோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் இறுதியிலே அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு கேட்டால், அவ்வளவு மருத்துவ உபகரணமும் மிகப்பெரிய நவீன தொழில்நுட்பமும் இருந்த போதிலும் கூட இயற்கையானது, மரணமானது, அல்லாஹ் அவருக்கு விதித்த விதியானது எப்போது விதிக்கப்பட்டதோ அப்போது அந்த மனிதர் நிச்சயமாக மரணத்தை சந்தித்தே தெரிந்தார். இதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தம்முடைய திருமறையில மிக தெளிவாக கூறி காமிக்கிறான். கொல் நபியே, நீங்கள் கூறுங்கள், இன்னல் மௌத்தல்லதீன, நிச்சயமாக மரணம் என்பது உங்களை தஃபிரூன மின்ஹும் இன்னஹும் முலாகிக்கும், நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் என்பதாக தம்முடைய திருமறையிலே மிக தெளிவாக படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய உறுதியான கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் சரி, மரணம் நம்மை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது இந்த வயது, இந்த நேரம், இந்த இடம், இந்த காலம் என்று எந்த விதமான விடயத்தையும் பார்க்காது. அல்லாஹ் நம்மை எதை நோக்கி தீர்மானிக்கிறானோ, நமக்கான நேரம் என்ன என்பதை தீர்மானிக்கிறானோ, அந்த நேரத்தில் நம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மரணம் நிச்சயமாக நம்மை சந்திக்கும் என்பதை திருமறையிலே அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், நீங்கள் உறுதியான கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் மரணம் சந்திக்கும் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் ஆது சமுதாயத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சமுதாய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கேட்டால், இன்னைக்கு இருந்த மாதிரி உடல் சுவாகம் கொண்டவர்களாக அல்ல, மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அவருடைய உடலுடைய தேகத்துடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கான உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மலையை குடைந்து அந்த மலையிலே அவருடைய இருப்பிடங்களை அமைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எல்லாம் எப்படி கட்டுறோம்? சாதாரணமாக மண்ணிலையும் சிமெண்ட்லையும் செங்கல்லையும் தான் நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா மரங்கள்ல வீடுகள் அமைத்துக் கொள்வோம். ஆனால் அன்றைய ஆதி சமுதாயம் தன்னுடைய இருப்பிடத்தை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் கேட்டா, ஒரு மிகப்பெரிய மலையை, அன்றைக்கு இருக்கிற மாதிரி நவீன நாகரிகமோ நவீன கால ஒரு கருவிகளோ அன்றைய காலத்தில் கிடையாது. ஆனால் அவர்கள் தன்னுடைய முழு உழைப்பையும் தன்னுடைய பலத்தையும் பயன்படுத்தி தான் அவருடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். அப்படி உறுதியான வீடுகளை அமைத்துக் கொண்டு வாழ்ந்த அவர்கள் கூட அல்லாஹுடைய விதிக்கு முன்னால், அவருடைய மரணத்திற்கு முன்னால் நிச்சயமாக நிலை பெற்று இல்லை. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி திருமுறையிலே கேட்கக்கூடிய சமயத்தில், நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் நிலை பெற்று நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்பதாக திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பலம் என்பது முக்கியமல்ல. எவ்வளவு உயர்ந்த பலசாலியாக இருந்தாலும், நம்ம தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறோமே, ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறோமே, நமக்கு என்ன மவுத்து வர போகுது, நமக்கு என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை கொடுத்துட போறான் என்று உலகத்தில் சில மக்கள் விளங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
இன்னைக்கு ஜிம்மில் இருக்கக்கூடிய பாடி பில்டர்கள் தான் ரொம்ப குறுகலான காலகட்டங்களில் மௌத்தாக போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஜிம்மே எட்டி பார்க்காதவங்க கூட ஒரு 60 வருஷம் 70 வருஷம் உலகத்தில் வாழ்றான். ஆனால் ஜிம்மே கதிண்டு கிடந்தவன் உடலுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, தேக கட்டுக்கோப்புக்காக பல ஆயிரங்களை செலவழித்த அந்த ஜிம் பயிற்சியாளர்கள் தான் குறுகிய காலகட்டங்களில் இன்றைக்கு மௌத்தாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த உலகத்தை பொறுத்தளவுல ஒருவருடைய உடலை வைத்தோ, அவருடைய ஆரோக்கியத்தை வைத்தோ, அவனுடைய வயதை வைத்தோ, இந்த வயசுல தான், இந்த நேரத்தில் தான் ஒருவன் மரணிப்பான் என்று எந்த ஒரு மனிதரையும் இந்த உலகத்தில் சொல்ல இயலாது. அந்த அளவிற்கு நிச்சயமாக மரணம் நமக்கு வரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக திருமறையில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தில் இன்னும் தெளிவாக கூறுகிறான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொன்னா, மரணம் என்பது நம்ம விரட்டி வரல, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணம் நம்ம விரட்டி வரல, நமக்கு முன்னால் நேருக்கு நேராக மரணம் சந்திக்கும் என்பதை திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த உண்மையை நாம் உணர்ந்திருந்த போதிலும் கூட பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விளங்கி இருக்கிறோம் கேட்டா, இப்பத்தானே 20 வயசு ஆகுது, இப்பத்தானே 30 வயசு ஆகுது, இப்பதானே 40 வயசு ஆகுது, 40 வயசுல 30 வயசுல மவுத்து வரும் தான், நாங்க மறுக்கல, நாங்க இல்லைன்னு சொல்லலை. மவுத்துங்கிறத நம்ம சந்திக்கிட்டு தான் ஆகும், அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த மவுத்து இப்ப வருமா என்பதுதான் கேள்வி. இப்ப வராது, அதுக்கு காலம் கிடக்கு என்பதாக நம்முடைய உள்ளம் நம்மை நாமே ஏமாற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். 10 வயசு தான் ஆகுது, 15 வயசு தான் ஆகுது, 20 வயசுல என்ன மவுத்து வரப்போகுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், எந்த விதமான நோயோ பிபியோ சுகரோ எதுவும் கிடையாது, 25 வயசுலயோ 30 வயசுலயோ நமக்கு என்ன மரணம் வரப்போகுது என்று பெரும்பாலான மனிதர்கள் மிக தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த நொடி எந்த நேரத்தில் யாருக்கு எப்போது மவுத்து வரும் எந்த மனிதரும் யாராலும் உறுதியாக கூறிக்கொள்ளவே முடியாது என்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு உலகத்தில் மவுத்து சம்பவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். 10 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, பாடம் நடத்துகிறாங்க, பாடம் படிக்குது, சிசிடிவி காட்சிகளில் பார்க்குறோமா இல்லையா, சமூக வலைதளங்களில் நமக்கு அழகாக அந்த காட்சிகள்லாம் பதிவிடுறாங்க. பார்த்தோன்னே ஈரக்குலை நடுங்கி போகக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்குது. அந்த குழந்தை விபத்திலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விடயத்திலேயோ மவுத்தாக இருந்தால் கூட அது விபத்தில் தற்செயலாக நடந்துருச்சு, அதனால மவுத்தாயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு குழந்தை பாடம் படிக்க போகுது, பள்ளியில் அமர்ந்திருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தையோடு சிரிச்சு அழகாக பேசி கொண்டிருக்குது. பேசி கொண்டிருந்த அந்த குழந்தை திடீரென்று கண்ணு சொருகி மேலே போகுது, மரணிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்படி எத்தனை பிள்ளைகள், குழந்தைகள் சர்வசாதாரணமாக 10 வயசு 15 வயசு 20 வயசு சிறார்கள், இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப அற்பமான முறையிலே மவுத்தாகக்கூடிய சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த மவுத்தெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய காட்சிகள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்தில் நாம் நிலையாக இருக்க போகிறது கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம் என்பதை விளங்கியிருக்கிறோம். அந்த ஒரு நாள் என்பது எப்போது என்பதைத்தான் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உலகத்தில் பல்வேறு விதமான தவறுகளை கொஞ்சம் கூட மனக்கூசாமல் நம்ம செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தவறு தானே, இன்னைக்கு செஞ்சா என்ன, நாளைக்கு எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுருவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதாக நம்முடைய உள்ளம் நம்மை நாமே தேற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து சொல்லி பாருங்கள், நிச்சயமாக இந்த நேரத்தில் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாரா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான். யார் ஒருவர் அல்லாஹ்வை வெறுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனை சந்திப்பதற்கு வெறுக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இடத்துல அல்லாஹ்வை சந்திக்க நாம் தயாரான்னு கேட்டால் அத்தனை மக்களும் ஆமாம் தயார் என்பதாகத்தான் நம்ம சொல்லுவோம். சில மக்கள் இல்லை கொஞ்ச காலம் நடக்கட்டும், அப்போ மரணிக்க தயாராண்டு அடுத்த கேள்வியை கேட்டால் மரணிச்சாதான் நல்லா சந்திக்க முடியும், மரணிக்கிறதுக்கு முன்னால் நல்லா சந்திக்க முடியாது. மரணமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, இப்போ தான் நான் கடன் உடனே வாங்கி வியாபாரத்தில் போட்டு கொஞ்சம் முதலீடு செஞ்சுருக்கிறேன், அது கொஞ்சம் வளர்ந்து விருட்சமாக வரட்டும், பையன்கிட்ட தம்பிகிட்ட ஒப்படைச்சிட்டு அதற்கு பின்னால் மெதுவாக மரணித்துக் கொள்ளலாம் என்பதாக பின்வாங்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் உண்மையிலேயே சகாபிக்கள்
எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த சஹாபிகளே அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக மரணம் என்பதை நாம் கொஞ்சம் வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் நிச்சயமாக மரணத்தை சந்திக்கணும். மரணத்தை எல்லா மக்களும் வெறுக்கக்கூடிய சமயத்தில் எப்படி நாங்கள் இலகுவாக இதை அணுகுவதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வை சந்திப்பது கிடையாது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைவான். அடையக்கூடிய சமயத்திலே அவனுடைய கண்ணானது மேல் நோக்கி பாயும், அவனுடைய மயிர்கால்கள் எல்லாம் கூச்செறியும், அதுபோல அவனுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும். அப்படிப்பட்ட யாருமே உதவி செய்ய முடியாத, யாரையும் துணைக்கு அழைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு, சக்கராத்துடைய நிலைமைக்கு நிச்சயமாக மனிதன் போவான். அந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறானோ, அல்லாஹ் அடுத்த நொடி என்னுடைய உயிர் போகும், அடுத்த நொடி இந்த உலகத்திலே என்னுடைய உடலோடு இந்த உயிர் இருக்காது, ஆனால் அடுத்த நொடி உன்னை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உளமாற மனசார விரும்புகிறானோ, நிச்சயமாக அந்த மனிதனைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க ஆசைப்படுகிறான். அந்த நேரத்திலே எந்த ஒரு மனிதன் அடுத்த நொடி இறந்தோம் என்று சொன்னால் பல்வேறு கேள்விகளுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். பல்வேறு விதமான தவறுகளை உலகத்தில் செஞ்சிருக்கிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லியாகணும் என்று பயப்பட்டு அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ, நிச்சயமாக அந்த மனிதனை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய காட்சி பார்க்கிறோம். நம்ம நினைச்சு பாருங்க, இந்த நொடி ஆரோக்கியமாக இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூளை நமக்கு மரணம் வரும் என்று சொன்னால் கூட மனம் என்ன எண்ணுகிறது கேட்டா, ஆரோக்கியமாக தானே இருக்கிறோம், சந்தோஷமாக தானே இருக்கிறோம், நமக்கு என்ன மவுத்து வர போகுது என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நொடி நாம் மரணித்தோம், இந்த நொடி நாம் மரணத்தை சந்தித்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் இடத்தில் செல்வதற்கு முன்னால் உலகத்திலே அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்து விட்டோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்லூர் நஃப்ஸுமா கத்தமத் லியத், நாளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிச்சயமாக கொண்டு வரப்படுவீர்கள். நாத்திகவாதி மாதிரி இந்த உலகத்தில் மரணிச்ச பின்னாலே மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட மாட்டோம். எலும்புகளும் சதைகளும் நிச்சயமாக ஒரு நாள் ஒன்று திரட்டப்படும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகாக பாடமாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மரணிச்ச பின்னால எப்படி எங்களை ஒன்று திரட்டுவா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் பதிலுக்கு கேட்கிறான், ஏன் நீங்கள் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்துலாக சொல்லிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி ஒன்று திரட்டுவான்னு கேட்கும்போது ஏன் அதை நீங்கள் மறுக்கிறீங்க கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பறவையை கொண்டு வாருங்க, அதை உங்களுக்கு பழக்கமாக்குங்கள் என்று சொல்றாங்க. அது மாதிரி பழக்கமாக்கியாச்சு. இப்போது இதை அறுத்து துண்டு துண்டுகள் ஆக்குங்க என்று சொல்லியாச்சு. துண்டு துண்டுகளாக மாற்றாங்க. இப்போ இதை தூக்கி வீசுங்க, உங்களை கைகளுடைய நீட்டுங்கள், உங்களுடைய கைகளில் அந்த பறவை எவ்வாறு பறந்து வந்து உட்கார் என்று பாருங்க என்று சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொன்ன மாதிரியே துண்டு துண்டுகளாக வெட்டி கூறு கூறுகளாக அந்த பறவைகளை பிளந்து தூக்கி வீசக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அந்த பறவையை புத்தம் புதிய பறவையாக ஜொலித்து நபியுடைய கைகளில் வந்து அமரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரிதான் இந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாக போய்விடுவோம், எலும்புகள் மக்கி போய்விடும், திரும்ப எப்படி ஒன்று திரட்டப்படுவோம், எப்படி அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க போகிறோம் என்று விளங்கி வைக்க வேணாம். நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் ஒன்று திரட்டப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் நிப்பாட்டப்படுவோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த உலகத்தில் அதற்கான செயல்களை நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக நமக்கு பாடம் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏண்டா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, மிகச்சிறந்த வாய்ப்புகள், அதை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆகச்சிறந்த வாய்ப்பு. இந்த ரமலான் மாதம் இன்றைய வருடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. போன வருடம் இந்த ரமலானை நம்மோடு அடைந்து, நம்மோடு நோன்பு திறந்து, நம்மோடு சகல் செய்து, நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக நின்று தொழுது,
நம்மோடு துவா செய்த நம்முடைய சக நண்பன், நம்முடைய சக தோழி இந்த ரமலானிலே நம்மோடு இல்லை. அப்ப இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதுபோக இன்றைய தினம் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த அவகாசம். இந்த அவகாசத்தை இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நாளை மறுமையிலே கை செய்தப்பட்ட பின்னால் ஒருபோதும் அந்த அவகாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப அளிக்கவே மாட்டான். நம்ம என்ன விளங்கியிருக்கிறோம்? எல்லா மனிதர்களும் இந்த விடயத்தை விளங்கியிருப்போம். ஒரு கார்லையோ பஸ்லையோ அல்லது பைக்கிலையோ அல்லது நடந்தோ ஒரு இடத்துல போகக்கூடிய சமயத்தில் திடீர்னு மௌத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிப்பான். ஒரு வாகனம் இடிக்கிற மாதிரி வரும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், அல்லது கொஞ்சம் மயிரிழையில நம்ம உயிர் தப்பக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நமக்கு ஏற்படும். என்ன விளங்கியிருக்கிறோம்? இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், நமக்கு இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்துட்டான் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் பாதுகாத்தான் என்பது உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நிச்சயமாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம உயிர் தப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் மரணிப்போம். அப்போ மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையிலே உலகத்திலே பயன்படுத்தி கொண்டோமா என்ற கேள்வி நிச்சயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஆகரத்தில் மரணித்த பின்னால் இந்த உலகத்து வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையாகவே தெரியாது. உலகத்தில் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் கேட்டா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதிகமான செல்வத்தை சேர்த்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நல்ல காசு பணத்தை சேர்த்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதாக இந்த உலகத்தில் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை என்பதை மறுமையிலே நாம் உணர்ந்து கொள்வோம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்ல போனோம் என்று சொன்னால், மறுமையிலே சில மக்கள் பேசிக் கொள்வார்களாம், ரொம்ப ரகசியமாக பேசிப்பாங்களாம். உலகத்தில் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்தோம்? அதிகபட்சம் போனா ஒரு நாள் அல்லது 2 நாள் வாழ்ந்திருப்போமா? உலகத்தில் 100 வருடம் வாழ்ந்த நபர், உலகத்தில் 80 வருடம் 60 வருடம் 70 வருடம் வாழ்ந்த நபர், அவர் பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சு அது மிஞ்சி போனா ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா, இல்லப்பா 2 நாள் வாழ்ந்திருப்போமா என்பதாக அவர்களுக்குள் அவர்கள் பேசிக் கொள்வார்களாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், அதிலே விவரம் தெரிந்த நபர்கள், கொஞ்சம் உலகத்தில் விவரம் தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி மறுமையிலே அந்த கூட்டத்திலே விவரம் தெரிந்த நபர்கள் சொல்வாராம், அப்படிலாம் கிடையாது, உலகத்திலே நாம் வாழ்ந்தது ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சரிபாதி, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே 100 வருடம் 200 வருடம் ஏன் 1000 வருடம் மக்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படி 1000 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதன் மறுமையிலே பேசக்கூடிய பேச்சு அதுதான், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சரிபகுதி. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சமயத்தை சொல்றான், அவர்கள் நிச்சயமாக கைசெதப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் உலகத்திலே சில மணி நேரங்கள் தான் வாழ்ந்தோம் என்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அதுதான், அது இந்த உலகத்திலே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஸ்கூல் படிக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படா இந்த பள்ளிக்கூடம் முடியும், எப்படா நம்ம காலேஜுக்கு போவோம், எப்படா பெரிய அண்ணங்க மாதிரி நம்ம அத்தா மாதிரி வேலைக்கு போவோம் என்ற எண்ணம்லாம் வருமா இல்லையா? அந்த 10 வருட ஆண்டு காலங்கள் அல்லது 12 வருட காலங்கள் பள்ளிக்கூடத்தை முடிச்சு காலேஜுக்கு போய் ஒரு வேலைக்கு போயிட்டோம் வைங்க, இப்ப நம்ம பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்த சொன்னோம்னு சொன்னா என்ன விளங்கியிருக்கிறோம்? சில ஆண்டுகள் எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குலாம் முடிஞ்சிருச்சு, இப்பதான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டோம், இப்பதான் காலேஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கெல்லாம் மனைவி மக்களை கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு குழந்தையை பத்துட்டோம், லைஃப்ல இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கிறோம். அந்த திரும்ப அந்த பள்ளி காலங்களோ அல்லது கல்லூரி காலங்களோ கிடைச்சா ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப குறுகிய காலத்தில் ஓடிருச்சு என்பதாக நம்முடைய உள்ளத்திலே விளங்கிக் கொள்வோம். அன்னைக்கு பெரிய காலமாக தெரிந்த விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா ரொம்ப சொற்பமான காலங்களாக, ஒரு நிமிடத்திலே இத்தனை ஆண்டு காலங்கள், நம்ம 20 ஆண்டு காலங்களோ 30 ஆண்டு காலங்களோ 50 60 ஆண்டு காலங்களையோ கூட நம்ம கடந்திருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையே அந்த வாழ்க்கையில் இல்லாமே அதற்கு பின்னால் இருந்து இப்போது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த 50 ஆண்டு காலமும் 40 ஆண்டு காலமும் 30 ஆண்டு காலமும் கண்ணிமைக்கு கூடிய நொடியிலே ஓடக்கூடியதாக இன்னைக்கு காலகட்டம் இருக்குதா இல்லையா? ரொம்ப சொற்பமான காலகட்டமாக நமக்கு தெரியுதா இல்லையா?
அப்படி இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டுறான்னு சொன்னா, நாளைய ஆகிரத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்த பின்னால் அவனிடத்தில் நிற்கக்கூடிய சமயத்தில் உலகத்து வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமான நாட்களாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மரணம் நம்மை தொண்டை குழியை அடைக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் கதறுவானாம், அல்லாஹ் நிச்சயமாக உலகத்தில் திரும்ப அனுப்பிடு. உலகத்தில் எவ்வளவோ விதமான தீமைகளை நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டங்களை மக்களுக்கு தொந்தரவுகளை நான் செஞ்சிருக்கிறேன். ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடு, திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பிவிடு. என்னுடைய அத்தனை விதமான கெட்ட விடயங்களையும் தவிர்த்து அத்தனை பொருளாதாரங்களையும் அல்லாஹ்விடத்திலே தானம் தர்மம் செய்து நான் திரும்ப வந்துடுறேன் என்பதாக மனிதன் கதறுவானாம். ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு ஒருபோதும் கொடுக்கப்படாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக நம்முடைய திருமறையிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், நம் இந்த உலகத்தில் இதுகாலம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை செய்வதற்கான, அதே நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறான் அர்த்தம். அந்த வாய்ப்பினை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டாலே ஒழியே நிச்சயமாக இந்த உலகத்து வாழ்க்கை நமக்கு எந்த ஒரு பயனையும் ஆகிரத்தில் கொடுக்க போறது கிடையாது. அவ்வளவு பொன்காசு பொருள் காசு பணத்தை சேர்த்து வைத்தோம் என்று அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க போறது கிடையாது. யா அல்லாஹ், கோடி கோடியாக சேர்த்தேன், இந்த காசு பணத்தை வச்சுட்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்துரு என்று மனிதன் கதறினால் கூட உண்மையிலேயே